கடந்த வாரத்திலே அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 27 32 வரை வாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். தியானிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். கர்த்தருடைய ஆலோசனையின்படி அந்த பட்டணத்திற்கு வந்தவன், தேவ தீர்மானத்தின்படி வந்தவன். அப்படி இருக்கும்போது எப்படி காரியங்கள் அவனுக்கு விரோதமாக மாற முடியும்? He knew he was in the will of God. He knew he was in the time of God's will. கர்த்தருடைய சித்தத்தில் கர்த்தருடைய நேரத்தில் இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு வருகிறான். But suddenly everything turned against him. He is in the temple to carry out the counsel of leadership. தலைவர்களின் ஆலோசனையை நிறைவேற்றுவதற்காக மிக பக்தியோடு ஆலயத்தில் இருக்கிறான். But in the temple there came a sudden commotion. ஒரு பெரிய நெருக்கடி, சந்தடி வர நாம் காண்கிறோம். அவனால் கட்டுப்படுத்த முடியவில்லை, யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவன் பரிசுத்தம் ஆகும் நாட்களை, அந்த பலிகளை நிறைவேறி கொண்டிருக்கும் போது, the devil even did not wait till that is over. ஆலயத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி பிரமாணத்தின்படி செய்து கொண்டிருக்கும் போதே பிசாசு வருகிறான். எத்தனையோ யூதர்கள் அங்கு இருக்கிறார்கள், அவர்கள் யாரையும் பயன்படுத்தலை. எங்கேயோ இருந்து வந்த ஒரு சின்ன கூட்டம், ஆசியாவில் இருந்து வந்தவர்கள், அவர்களை பயன்படுத்தி பெரிய தாக்குதலை பவுலுக்கு விரோதமாக எழுப்புகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. That is because the devil is so mean. அவன் மிகவும் மோசமானவன். அப்படிப்பட்டவன் தன்னுடைய ஜனங்களை அவன் குருட்டாட்டத்திற்குள் வைத்து அவர்களுக்குள் தேவ பக்தியாக இருக்கிறோம் என்கிற நினைப்பிலே பொறாமையில் செயல்பட வைக்கிறான். He did not allow them to see the difference between being zealous for God and having jealousy over the people of God. இந்த ரெண்டிற்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியவில்லை. ஜனங்களை தூண்டி விடுகிறான். எது சரி எது தவறு என்று அவர்களுக்கு தெரியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தின் முடிவாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை உணராமலே அறியாமலே இன்னும் பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டளையை அவன் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்க, அதன் மூலமாக தூண்டி விடுகிறான். பிரமாணத்தின் காலம் முடிந்ததோ, days of works are over. We are in the time of grace. கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். சடங்குகள் கிரியைகள் முக்கியமானவைகள் அல்ல என்பதை முழுவதும் பார்க்க அவருடைய கண்களை மூடிவிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். நல்லதை செய்வதற்குத்தான் உதவி வேண்டும், உபகாரம் செய்வதற்கு உதவி வேண்டும். ஆனால் தீமை செய்வதற்கு சத்தமிட்டு உதவியை கேட்கிறார்கள். Come and help us என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு they could not distinguish between what is good and what is not good, what is bad. நல்லது எது, தீயது எது, எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று தெரியாமலே the mob behaved violently. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய சந்தடி வருகிறது. உடனே ஆலய கதவை மூடுகிறார்கள். They thought they will protect the sanctity of the temple by not allowing the non-Jews to enter in. கூடி வருகிற கூட்டத்திலே புறஜாதியார் இல்லை, அவர்கள் உள்ளே வந்துவிடக்கூடாது என்று ஆலயத்தை பாதுகாக்க கதவை மூடுகிறார்கள். But in reality that was the obvious thing. கண்ணுக்கு தெரிந்தது அது. ஆனால் அவர்களோ ஆண்டவர் தங்களில் கிரியை செய்ய முடியாவது தங்கள் இருதயத்தை மூடிவிட்டார்கள். They did not realize they had closed their hearts to the working of God. அதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்படி there was a tussle between right and wrong, good and evil, obvious and the real, and being zealous for God and working with jealousy against God. இந்த நிலையிலே போய்கொண்டிருக்கும் போது பவுலை பிடிக்கிறார்கள், அவனை அடிக்கிறார்கள். One man, one mob around him. அவனை அடிக்கிறார்கள். அப்ப இந்த நேரத்தில் எதிர்பாராத இடத்திலிருந்து God brings in help. ஹல்லேலூயா, ஆமென். சந்தடி உண்டு பண்ணி சத்தத்தை போட்டு இந்த பிரச்சனை ஊருக்கு தெரிய வைத்து, ஹல்லேலூயா, ஆமென். They shouted with a loud voice so that the people outside can hear and others could hear, and they gathered the whole town. ஜனங்கள் எல்லாரும் அங்கு கூடி வந்தார்கள். அந்த நிலையிலே அவர்களை வர வைத்தார்கள். ஆனால் சந்தடி உண்டு பண்ண வேண்டும் என்று எழுப்பின சத்தத்தையே
சகாயம் வருவதற்கு பாதையாகவும் கர்த்தர் மாற்றினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். The soldiers also heard the noise and they understood there is something wrong going on. தவறு ஏதோ நடக்கிறது என்று அறிந்து, if the enemy will use a weapon to hit God's people, God will use the same weapon to defeat the enemy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்ய முடியாதபடி அவனை கண்டவுடனே அவனை அழிப்பதை நிறுத்திவிட்டார்கள். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை, எதிர்பாராத அற்புதத்தை செய்து பவுல் அன்றைக்கு அவனை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். They wanted to kill Paul. ஆனால் கர்த்தரோ அற்புதமாக எதிரியை வைத்த அற்புதம் நடக்க கர்த்தர் உதவி செய்தார். Acts chapter 21 verses 33 to 40, 33 40 வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது சேனாதிபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலினாலே கட்டும்படி சொல்லி, இவன் யார் என்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்றது. இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாய் இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? நீ இந்த நாட்களுக்கு முன்னே கலகமுண்டாகி 4000 கொலபாதகரை வனாந்தரத்துக்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்றான். அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கை அமர்த்தினான். மிகுந்த அமைதலுண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரெயு பாஷையிலே பேசத் தொடங்கினான். எங்கள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். உம்முடைய நல்ல ஆவியானவரின் மூலம் தேவன் அதை எங்களுக்கு கிடைக்க பண்ணுவீராக. உம்முடைய உதவி இல்லாமல் எங்களால் எதையும் செய்ய முடியாது. நீர் எங்கள் நடுவில் மகிமைப்பட வேண்டும். நீர் அழைத்து வந்து உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை படைக்கிறோம். இயேசுவின் அற்புத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. பவுலை அடித்து கொண்டிருந்தார்கள். அவன் அழிந்து விட வேண்டிய ஒரு அபாய கட்டம் அந்த நேரத்தில் எதிர்பாராத சகாயம் வர செய்தார். கர்த்தர் பவுலை அந்த நேரத்தில் மரணத்திலிருந்து தப்பு வைத்தார். God delivered, saved Paul from being killed. கொல்லப்படாமல் கர்த்தர் அவரை தப்பு வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் பவுலின் மீது தாக்குதல்கள் நிற்கவில்லை. பெரிய கூட்டத்தை எழுப்பி பவுலை அழித்து விடலாம் என்று ஒரு பெரிய போராட்டத்தை சத்துரு கொண்டு வந்தான். ஆண்டவர் அதை சேவகரை வைத்தே தடுத்தார். தோல்வி அடைந்து விட்டோமே, சரி போகலாம், போய் இன்னொரு தடவை வரலாம். பிசாசு மட்டும் அப்படி நினைக்கவே மாட்டான். அவன் எத்தனை முறை தோல்வி அடைந்தாலும் சுற்றி சுற்றி எப்படியாவது இன்னொரு மெத்தட், இன்னொரு முறை, இன்னொரு விதத்தில் கர்த்தருடைய ஜனத்திற்கு நெருக்கத்தை கொடுக்க, அவர்களை அழிக்க முயற்சித்து கொண்டே இருப்பான். ஆமென். முக்கியமான ஒரு தாக்குதல், அழித்திருக்கக்கூடிய ஒரு தாக்குதலை கர்த்தர் நிறுத்தினார். But there was a 3-pronged attack on Paul. பவுலின் மீது ஒரு மும்முனை தாக்குதல் இந்த வசனத்திலே வர நாம் காண்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. இதில் ஒன்றோ எல்லாமோ கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் அது தாக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, சில நேரத்தில் physically the devil tries to attack us. சரீர பிரகாரமாக காயங்கள், வேதனைகள், வியாதிகள், நஷ்டங்களை கொடுத்து நம்மை சத்துரு தாக்க நினைப்பான். கர்த்தர் அவைகளிலிருந்து பாதுகாத்து விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். நாம் உடனே அந்த மாதிரி சரீர பிரச்சனை வந்துவிட்டு ஆண்டவர்கிட்ட போயிடுவோம். கர்த்தாவே தயவு செய்து இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்கும், இந்த நஷ்டத்தை நீக்கும், இந்த கஷ்டத்தை நீக்கும் என்று சொல்லி விடுவோம். ஆனால் உணர முடியாத, நாம் தடுக்க முடியாத வேறு தாக்குதல்களை the enemy brings in. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Beating Paul was visible. அவனை அடிப்பது கண்ணுக்கு தெரிந்தது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தடுக்க முடியாத வேறு பல தாக்குதல்களை சத்துரு கொண்டு வர காண்கிறோம். 34 வசனத்திலே காண்கிறோம். verse 34, சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறிய கூடாமல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். There was a tumult. There was uncontrollable confusion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். கட்டுக்கு அடங்க முடியாத குழப்ப சூழ்நிலையை சத்துரு உருவாக்குவார். அவன் சரீரத்திலே நம்மை தாக்கி முறியடிக்க முடியாவிட்டால் நம்மை சுற்றிலும் நமக்குள்ளும்
குழப்பத்தை ஏற்படுத்தும் நிலைமையை சத்துரு உருவாக்குவான். அல்லேலூயா, ஆமென். ஏன் கட்டுப்படுத்த முடியாத யோசனை, ஏன் கட்டுப்படுத்த முடியாத சத்தங்கள், ஏன் கட்டுப்படுத்த முடியாத நிலைமைகள் நம்மை சுற்றி இருக்கிறது என்று நமக்கு தெரியவே தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த சந்தடியை why did the devil prop this up? ஏன் இந்த சந்தடியை சத்துரு ஏற்படுத்துகிறான்? The general, the commander has come in. He wanted to take control of the situation. அந்த சூழ்நிலையை தன் வசப்படுத்த நினைக்கிறான். அப்பொழுது பவுலை அடித்துக் கொண்டிருந்த கூட்டத்தை பார்த்து கர்த்தர் விசாரிக்கிறான், who is this man? Why this is happening to him? என்று he wanted to find out the truth. இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்ற உண்மையை அவன் கண்டுபிடிக்க நினைத்தால் கண்டுபிடிக்க விடாதபடி சந்தடி வருது. வாசிக்கிறோம், அங்கு பலவிதமாக சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை, the true reason, the truth அவன் அறியக்கூடாமல், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். உதவி செய்வதற்காக ஒருவன் வருகிறான், பரிகாரம் தருவதற்கு அமைதி ஏற்படுத்தி ஒருவன் அல்ல, அதிகாரமுடையவன் வருகிறான். one with authority showing up. ஹல்லேலூயா, ஆமென். ஆனால் சத்துரு அந்த ஆள் அமைதியை கொடுக்க, அவருக்கு புரிதலை கொடுக்க விடாதபடி, அவருக்கு கன்ஃபியூஷனையே கொடுக்க, சூழ்நிலை முழுவதையும் கன்ஃபியூஸ் ஆக்குகிறான். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு மட்டும் சரியாய் புரிந்திருந்தால் அங்கே தீர்த்திருப்பார் பிரச்சனையை. ஹல்லேலூயா, ஆமென். If they would have allowed him to understand the real reason behind it, that man would have solved the situation then and there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில பிரச்சனைகள் எளிதாக தீர்க்கப்படக்கூடியவைகள். கர்த்தருடைய பிள்ளையின் விஷயத்திலே சத்துரு விடவே மாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் உதவிக்கு வந்தால் அவர்களே குழம்பி போகிற அளவுக்கு சத்துரு devil will produce, will hallelujah, generate uncontrollable commotion. Hallelujah. This was beyond Paul's control. பவுல் இந்த சந்தடியை அவனால் சமாளிக்கவே முடியாது. அவன் ஒரு மனிதன், அவனை சுற்றி பெரும் கூட்டம் இதை செய்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென், ஹல்லேலூயா. சில நேரத்தில் கர்த்தர் சந்தடியை அனுமதிப்பார். There are times when God will allow uncontrollable confusions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God allowed it in Genesis chapter 11. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில், when man built the tower of Babel, which was against the plan and the purpose of God, against the will of God, God wanted to stop or destroy, defeat the designs of man. மனிதனுடைய உத்திகளை ஆண்டவர் முறியடிக்க விரும்பினார். அவர் செய்தது 11 verses 6 and 7. கர்த்தர் சொல்கிறார், நாம் இறங்கி போய் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். Hallelujah. God confused their language. Hallelujah. ஒருவர் பேசுறது ஒருவருக்கு புரியல. பெரிய சந்தடி, பெரிய சந்தடி. Hallelujah. ஆமென். கர்த்தரே அனுப்பினால் எவராலும் தீர்க்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. Praise the Lord. Hallelujah. ஆமென். கர்த்தர் பானையை தான் உடைச்சாங்க, ஆனால் பெரிய சந்தடியை மோவாபிய சேனைக்குள்ளே கேட்க செய்கிறார். அவர்களுக்கு என்ன என்றே புரியல. ஒருவர் கை ஒருவருக்கு விரோதமாக எழும்பி தங்களை அழித்துக் கொள்ள கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். If God would allow it, God has a definite reason to defeat plans of the devil. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்திலே the confusion is man made or the devil induced. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சத்துரு, மனிதர்கள் அதை உருவாக்குகிறார்கள் அல்லது சத்துரு அதை ஏற்படுத்துகிறார். கர்த்தருக்கு, God is never the author of confusion. ஒரு ஆளை குழப்பத்தில் வைத்து தடுமாறச் செய்வது ஒரு நாளும் தேவனுடைய நோக்கம் அல்ல. சத்துருவின் திட்டத்தை தான் கர்த்தர் கலங்கடிக்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி இந்த சந்தடி வந்தபோது கர்த்தர் அங்கு கிரியை செய்வதை கர்த்தர் ஆண்டவர் அங்கு என்ன செய்ய நடக்கிறது என்று பார்க்கும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34ஆம் வசனத்திலே காண்கிறோம், சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்கு உள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். ஆமென். When you cannot control the commotion, the confusion around you, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று சுற்றிலும் கர்த்தருடைய பிள்ளைக்கு நம்மால் கட்டுப்படுத்த முடியாத குழப்பங்கள் ஏற்படும் போது செய்ய வேண்டிய காரியம், detach yourself from the scene. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆமென். அந்த இடத்திலே இருந்து இன்னும் விசாரித்து கொண்டிருந்தால் இன்னும் குழப்பம் ஜாஸ்தி தான் ஆகும்.
ஆகவே அவன் சொல்லுகிறான், இவனை கோட்டைக்குள்ளே, டேக் him inside the fort. ஹல்லேலூயா, ஆமென். அப்படின்னு அர்த்தம் என்ன? வெளி இன்ஃப்ளூயன்ஸ் எதுவும் வர முடியாத இடத்திலே, சூழ்நிலையிலே அவனை கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். வெளியே இருந்தால் இவள் கூச்சலை இன்னும் குழப்பமாகிவிடும். கர்த்தருக்கு மகிமை. புரிந்து கொள்ள முடியாத, தடுக்க முடியாத, தீர்க்க முடியாத குலைச்சல், ஆமென், கன்ஃபியூஷன் மனதிலோ சூழ்நிலையிலோ இருந்தால் detach yourself from the scene. அந்த சூழ்நிலையிலிருந்து நகர்ந்து போக வேண்டும். அல்லது நம்மை மூழ்கடிக்கிற அந்த சூழ்நிலையை நம்மை விட்டு நீக்குவதற்கு நம்முடைய கவனத்தை வேறு திசையில் திருப்ப கர்த்தர் ஆலோசனை சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் இதை அந்த போர்ச்சே தலைவனை வைத்தே செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஒன்றை மனதில் வைக்க வேண்டும். When God's child, as a God's child, when you are not able to do it, there is a God who can do it for you. நம்மால் அதை செய்ய முடியாது இருக்கும்போது நமக்காக செய்கிற அல்லது செய்விக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எப்படியும் சகாயம் வர செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் அந்த குழப்பத்தை அனுமதித்தால் யாருமே தவிர்க்க முடியாது. மனிதன் அதை ஏற்படுத்தினால் நாம் தீர்ப்பதற்கு வழி அங்கிருந்து விலகி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. Allow the dust to settle. அது குழப்பமாய் இருக்கும் போதே தீர்மானிக்க யோசித்தால் தவறான தீர்மானமாய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Let the dust settle. அத்தனை குழப்பங்களும் சந்தடியும் அமைதியாக வரை நாம் தனித்திருக்க, பிரித்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் chapter 5 verses 39 and 40. யவீரின் வீட்டுக்கு கர்த்தர் வருகிறார். because his daughter has breathed her last. மரித்து போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் அவளை உயிரோடு எழுப்புவதற்காக வருகிறார். அவர் வீட்டுக்குள்ளே வந்தால் உள்ள பெரிய சந்தடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பெரிய சந்தடி. இங்கே சொல்லியிருக்கு, உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி சிலர் அழுகிறதுனாலே சந்தடி பண்ணுவாங்க, சிலர் சிரிக்கிறதுனாலே சந்தடி பண்ணிடுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஐசையா 24 verse 8, 24 ஏசாயா 24:8 வாசிங்க. களி கூறுகிறவர்களின் சந்தடி ஒளியும். ஆமென். ரொம்ப களிகூறு, அதுவும் சந்தடி ஆயிரும். ரொம்ப அழுது, அதுவும் சந்தடி ஆயிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தபோது இயேசு அந்த வீட்டிற்கு வந்த உடனே கர்த்தர் முதலாக செய்கிறது, ஒன்று நீங்க இருங்க, இல்லைன்னா நான் இருக்கணும். ஆகவே சந்தடி பண்ணுகிற எல்லாரையும் கர்த்தர் கிளியர் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. பிரசங்கம் பண்ணி முடித்தாகிவிட்டது. எல்லாருக்கும் பசிக்கிறது, ஆகாரம் கொடுக்க வேண்டும். ஆங்காங்கே பிரசங்கம் இருக்கும்போது நிறைய பேர் டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க. ஆனால் அவர் பிரசங்கத்தை முடித்துட்டார். இனி அட்ராக்ஷனுக்கு ஒன்றுமே இல்லை, அட்டென்ஷனுக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாரும் அங்கவங்க புறப்பட துவங்கும் போது கர்த்தர் அந்த சந்தடியை பார்க்கிறார். அவர்களுக்கு பரிகாரம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். கர்த்தர் என்ன செய்தார்? இவர் வேற எங்கேயும் போக முடியாது, அவர்களுக்குத்தான் பரிகாரம் செய்யணும். கர்த்தர் என்ன செய்தார்? 50-50 உட்காருங்கள். Try to bring in some order. ஹல்லேலூயா. ஆமென். அதிலிருந்து சற்று விலகின பின்பு மொத்தமாக சந்தடியை பார்த்தால் இன்னும் குழப்பம் அடைந்து விடுவோம். Try to organize that. ஆண்டவரே, நான் அதை சீரமைக்க, அதை ஆண்டவரை பகுத்து பார்க்க, சரியாக பார்க்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? எல்லாரும் உட்கார வைத்து விட்டு இதற்கு சொல்யூஷன் இங்கே ஏதாவது இருக்கிறதா என்று தேடும்படி வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்குள்ளே அப்பம் இருக்கிறதா என்று, உள்ளேயே பதில் இருக்கிறதா என்று தேட ஆரம்பித்தார். உள்ளே பதில் இருக்கும் சில நேரத்தில். ஹல்லேலூயா. ஆமென். அதை பார்க்காமல் நாம் எங்கேயோ தேடிக்கொண்டிருப்போம். கர்த்தர் கண்டுபிடிக்க கிருபை தருவாராக. கண்டுபிடிக்கும் அந்த பதில் will not be very significant, will be very small. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். The challenge is so big, but what was available was so meager. மிக குறைவானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அதை கண்டுபிடிக்க செய்து விட்டால்
thank God for what God enabled you to find. கண்டுபிடிக்க கர்த்தர் செய்தாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அதன் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர கேட்கும்போது there will be 12 baskets full remaining. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Paul could not solve that. God used the highest official on that scene to do it for Paul. பவுலுக்காக தேவன் அதிகாரிகளை பயன்படுத்தினார். கர்த்தர் இன்றும் அதை செய்ய வல்லமை உள்ளவர். Chapter 21 verse 38, 38வது வசனத்திலே the captain அவன் பவுலை பார்த்து கேட்கிறான், do you know Greek? கிரேக்க மொழி உனக்கு தெரியுமா என்று 37 கேட்டு பவுல் அவனோடு கிரேக்க மொழியிலே பேச ஆரம்பித்தான். Paul began to converse in Greek. கிரேக்க மொழியிலே பேச ஆரம்பிக்கிறான். பேச ஆரம்பித்த உடனே அந்த மனிதன் சொல்கிறான், are you not that Egyptian who led 4,000, who killed 4,000? 4,000 பேரை கொலை செய்தவர்களை வனாந்தரத்துக்கு கூட்டிக் கொண்டு போன ஒரு எகிப்தியன் நீ அல்லவா என்று என்ன செய்கிறான்? இப்பொழுது 2வது ஒரு தாக்குதல் என்ன தெரியுமா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். Paul was mistaken for somebody else. இவனை போட்டு எல்லாரும் அடிக்கிறாங்களே என்று நினைத்தால் there was a historical event. சரித்திரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அந்த ரோமர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது ஒரு எகிப்தியன் தேசத்தில் அந்த ஊரிலே ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அநேக ஜனங்களை அழித்துவிட்டு இராணுவம் அவனை பிடிக்க வரும்போது அவனை பிடிக்க முடியாமல் 4,000 பேரை கூட்டிக் கொண்டு வனாந்தரத்துக்கு ஓடி போய்விட்டான். Hallelujah. There was a rebellious group that revolted against the Roman regime. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை குறித்து வைக்கல, யாருன்னு பேர் எழுதல, அது முக்கியம் இல்லை. ஆண்டவர் எப்படி பரிகாரம் தருகிறார் என்பது முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. அவனை பிடிக்க முடியல, ரொம்ப நாளாய் தேடிக்கொண்டிருக்கிறது ரோம ராணுவம். தேவர் ஹல்லேலூயா. அவன் சர்ச்சிங் ஃபார் திஸ் இண்டிவிஜுவல். இப்படி ஒரு ஆளை பிடித்து அவர்கள் எல்லாரும் அடித்து கொண்டிருக்கிறார்களே என்றால் கேட்டு பார்க்கிறான். சந்தடியில் இன்ஃபர்மேஷன் வர மாட்டேங்குது. ஸோ ஹி ஜம்ப்ஸ் இன்டு அ கன்க்ளூஷன். அவனே ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறான், ஒருவேளை ஓடி போன ஆசாமியை பிடித்துட்டாங்க போல, நீ தான் அவனா என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை குழப்பமெல்லாம் தாங்கி அந்த குழப்பத்தை கூட சில நேரத்தில் கர்த்தர் கிருபையாக அமைதலாக்கி கொண்டு வந்து விடுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முடிந்தது என்று நினைத்தால் முடியாது. அதுக்கு பிறகு கர்த்தர் ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கர்த்தருடைய பிள்ளையை குறித்து தவறாக புரிந்து கொள்ளும் சூழ்நிலை, பேசும் சூழ்நிலை வாழ்க்கையை தாக்குவார். அடித்தால் கண்ணுக்கு தெரியும், தடுக்கலாம், ஓடலாம். ஆனால் இப்படி கதையை கட்டிவிட்டா தப்பவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நோ அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் பெட்டர் தேன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். நீ என்னை பற்றி ஒன்றுமே புரியறான்னு பரவாயில்ல, தப்பாக மட்டும் புரிந்து கொள்ளாதே. ஏனென்றால் தவறான புரிந்து கொள்ளுதல் அபாயமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அவர்களுக்கும் அபாயமானது. யாரை குறித்து பேசுகிறாரோ அவருக்கும் அது அபாயமானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். Hallelujah. In Matthew 14:26, right in the middle of the sea, there was a raging storm. கலக்கம் அடைகிறார்கள், இருள் நேரம். அப்பொழுது அலைகளின் மேலே ஒருவர் நடந்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இந்த உருவத்தை எத்தனையோ முறை பார்த்தவர்கள், ஆனால் பார்த்தவுடனே they mistook it to be a spirit. அதை ஆவேசம் என்று சொல்லி பயந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். They misunderstood Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் கொஞ்ச நேரம் அவர் மட்டும் பேசாம இருந்திருந்தார்னா எல்லாருமே கடலை குதிச்சிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நல்லவேளை அவர் பேசி நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவருடைய குரல் அவர்களுக்கு தெரிந்தபடியினால் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 24:18, அவர்கள் தலையை குனிந்து கொண்டு நடந்து போகிறார்கள். 2 பேரும் இயேசுவை குறித்து பேசிக்கொண்டு போகிறார்கள். இயேசு அவர்கள் பக்கத்திலே வந்து நிற்கிறார். 2 of his chosen disciples mistook this person to be a stranger. அவரை அந்நியராக நினைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் கண்ணெடுத்து பார்த்து யார் இவர் என்று பார்க்க கூட விரும்பாமல் அவருடைய கவலை அவர்கள் தலையை குனிய வைத்தது. They were so sad and sorrowful.
Hallelujah. Amen. They did not want to cross check the person who was accompanying them. பார்க்க விரும்பாமல் அவர்களே ஒரு முடிவுக்கு வருகிறார்கள், இவர் எங்கேயோ உள்ள ஆள் போல, எருசலேமில் நடந்தது ஒன்றும் இவருக்கு தெரியவில்லை என்று நினைத்தார்கள். John chapter 20, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Hallelujah. யாரை தேடுகிறாய் என்று கேட்டபோது she thought this must be a gardener. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. ஆண்டவர் மட்டும் மரியாளே என்று கூப்பிடாது இருந்தால் தோட்டக்காரரை விட்டு அவர் வேற என்னையோ போயிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, கர்த்தாவே, எங்க கர்த்தருடைய பிள்ளையை தவறாக புரிந்து கொள்ள, தவறாக பேச யாரோ செய்ததை நம்முடைய தலையில கட்டி வச்சிருவாங்க. நாம் அதற்கு சம்பந்தமே நமக்கு இருக்காது. யாரோ அந்த பிரச்சனையை வைத்திருப்பாங்க. அதை நீதான் செய்திருப்பாய், நீதான் செய்திருப்பாய், இல்லை நீதான் செய்தாய் என்றே சொல்லிவிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஜனங்கள் தங்கள் மூளையினாலே நம்மை எடை போடும் நிலை இருக்கிறது. அது கர்த்தருடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய தாக்குதலாக வர சத்துரு உருவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கிறாங்க அதுக்காக தான் நியூஸ் பேப்பரும் வாட்ஸ்அப்பும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். தாக்க வேண்டுமென்றால் அத்தனை எழுதி போட்டு தாக்கி தலைகுனியை வைப்பதற்கு பிசாசு அதை வலுவாக செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. Jesus was misunderstood. இயேசு சொல்கிறார் in John chapter 6, 8, 56 through 57. I was before your father Abraham. Your father Abraham desired to see my day. என் நாளை பார்க்க உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் ஆவலா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று ஆண்டவர் சொன்ன உடனே they totally misread Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். இவனுக்கு இவ்வளவு வயதானாகிறது, எப்படி ஆபிரகாம் இருக்கும்போது இவன் இருந்திருப்பான் என்று சொல்லி இயேசுவை முழுக்க முழுக்க ஒரு பொய்யனாக, ஹல்லேலூயா, ஆமென், கலகக்காரராக அவர்கள் புரிந்து கொண்டார்கள். John chapter 6 verses 51 and 52. ஆண்டவர் அப்பத்தினாலே ஜனங்களை போஷித்து திருப்தியாக்கின பின்பு, நானே ஜீவ அப்பம், வானத்திலிருந்து நான் இறங்கி வந்த ஜீவ அப்பம், ஒருவனின் மாம்சத்தை புசித்தால் பிழைத்திருப்பான் என்று ஆண்டவர் சொன்ன உடனே யூதர்கள் நினைத்தார்கள், எப்படி இவன் உடலை சாப்பிடுவது? How could somebody eat his flesh? Hallelujah. Amen. என்று they totally misunderstood Jesus' words. அவ்வளவு சின்சியராக ஆண்டவர் வனாந்தரத்திலே மன்னா இறங்கினது போல தேவன் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பி இருக்கிறார், ஜனங்களை பிழைக்க வைப்பதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் இவ்வளவு சொல்றாரு. But they totally misunderstood God. Hallelujah. Amen. Amen. If you are a child of God, remember you will face misunderstandings. Amen. தவறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள், தவறாக பேசப்படுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரோ செஞ்சிருப்பாங்க, உங்களை குற்றவாளியாக நிறுத்துவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் ஹல்லேலூயா பவுல் செய்ததை பார்க்கணும். ஆமென். அந்த சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, can I have a word with you? ஒரு வார்த்தை உம்மோடு பேசலாமா என்கிறான். உடனே அவர் கேட்கிறார், do you know Greek? அவன் உடனே கிரேக்க பாஷையிலே பேச ஆரம்பித்து விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவன் கேட்கிறான், the captain asked him, are you that Egyptian? நீ அந்த எகிப்தியனா? பவுல் என்ன சொல்லியிருக்கலாம் தெரியுமா? I am a Roman. I am a Roman. Hallelujah. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வர காலையில் வந்தபோது, நாங்கள் ரோமராய் இருக்க விசாரியாமல் நீங்கள் எங்களை அடித்தீர்களே என்று தன் ரோம சிட்டிசன்ஷிப்பை எடுத்து போராடி எடுத்து சொன்னதான இதே பவுல், when he was questioned about his nationality, he could have said, I am a Roman. அதை மட்டும் அவன் சொல்லியிருந்தா அத்தனை கூட்டமும் அத்தனை பிரச்சனையும் அப்பொழுதே தீர்ந்து போயிருக்கும். Because the Roman army has to defend a Roman citizen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அத்தனையும் பவுல் தனக்கு சாதகமாக்கி இருக்கலாம், அத்தனையும் அவனுக்கு பாதுகாப்பாய் மாற்றி இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். எப்படி அதை எப்பொழுது செய்திருப்பான் தெரியுமா?
இந்த பிரச்சனையை விட்டு இதை சொல்லிவிட்டு தப்பித்திருக்கலாம். If he wanted to escape from that situation, Paul could have said, I am a Roman. Hallelujah. But Paul did not want to run away from the problem. He wanted to face that problem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். பவுல் அந்த பிரச்சனையை விட்டு ஓட விரும்பவில்லை, அதை நேருக்கு நேர் சந்திக்க விரும்பினான். அல்லேலூயா. ஆமென். Praise God. Hallelujah. Hallelujah. He made a wise decision. மிகவும் புத்திசாலித்தனமான ஒரு ஆலோசனை செய்து he said, I am a devout Jew. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நானும் கீர்த்தி பெற்ற பட்டணத்தில் இருக்கும் ஒரு யூதன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆமென். ஆண்டவர் இங்கே உணர்த்த விரும்புவது, as a child of God, if you do something in order to run away from a situation, you can never solve that, because that will again show up in a different place at a different time. ஒரு பிரச்சனை விட்டு விலகி ஓட நினைத்தால் அதே பிரச்சனை இன்னொரு நிலையிலே இன்னொரு முறையிலே மீண்டும் தலை தூக்கும். அந்த முறை இதை விட வலுவாக தலை தூக்கும். அப்பொழுது சந்திக்கவே முடியாது. அதையும் தாண்டி போக நினைத்தால் மூன்றாவது சந்திக்கும். நீ இயேசுவோடு இருந்தா என்று எங்களுக்கு தெரியும். இல்லவே இல்லை. மறுபடியும் வந்துச்சு. இல்லை நீ இருந்தாயே உன் என்று சொன்ன உடனே இல்லை 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 உன் பேச்சே காட்டி கொடுக்குது என்று சொன்ன உடனே சத்தியமாக சொல்கிறேன் நான் இல்லவே இல்லைன்டா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Hallelujah. When we run away from the problems, they come propping up again and again. ஆனால் ஆண்டவருடைய கிருபையினால், ஆண்டவரே, I don't control this, என்னை இதை கட்டுப்படுத்த எனக்கு வலிமை இல்லை, எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது, but I trust you and I want to face this. ஆண்டவரே, உம்மை நம்பி கர்த்தாவே, எனக்கு இருக்கிற உரிமையை பயன்படுத்தி நான் தப்பி இருக்கலாம், ஆனால் என் உரிமையை பயன்படுத்துவதை விட என் தேவன் எனக்காக செய்வதை நான் பார்க்க விரும்புகிறேன். I want to see how God would solve this for me. Hallelujah. I will do what is right. I will be genuine. I will be rightful. நான் சரியாக இருப்பேன். May let God, I want to see how God would solve this situation. Amen. Amen. தாவீதின் மேல் சவுல் பொறாமையாய் இருக்கிறார். In chapter 18 சுரமண்டலம் வாசித்துக் கொண்டிருக்கும் போது சவுல் தன்னுடைய ஈட்டியை நோக்கி சுவரில் ஒரே குத்தாய் குத்த அவன் வீசுகிறான். பார்த்து விட்டியோ, அவனுக்கு புரிந்தது, இல்லை இல்லை நாம் இங்கு இருக்கக்கூடாது என்று. டேவிட் வாஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் சால். வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் மனைவிடத்தில் சொல்லிவிட்டு இங்கிருந்து நான் உயிருக்கு ஆபத்து நான் ஓட வேண்டும் என்று he was running. ஹல்லேலூயா. ஆமென். நாட்டை விட்டு போகிறான், காட்டுக்கு போகிறான். அவன் ஓட ஓட பிரச்சனை விரட்டி கொண்டே இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் போன இடத்திற்கெல்லாம் ஆட்களை வைத்து அந்த ஊரை எழுப்பி அந்த ஊரார் இவனை காட்டி கொடுப்பதற்கு சவுல் செய்தார். ஆண்டவர் எப்படியோ கிருபையாய் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு கட்டம் வந்தது. டேவிட் decides to face it. அதை நேருக்கு நேர் சந்திக்க அவன் தீர்மானிக்கிறான். இவன் ஒளிந்திருந்த கெபிக்குள்ளே அமைதியாய் 400 பேர் இருக்கிறார்கள். சவுல் அங்கே வருகிறான். மெதுவாய் போய் அவனுடைய சால்வையின் ஓரத்தை கத்தரித்து கொண்டு பக்கத்தில் சத்தம் போட்டு கேட்கிறான், என் தகப்பனாகிய சவுலே, இது உம்முடையது தானா என்று பாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கேட்கிறேன். அப்பொழுது புரிந்து விட்டது, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று கேட்க சவுலுக்கு நேராக தாவீது வந்து நிற்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நேரத்தில் கர்த்தர் செய்ததை பாருங்கள். David was bold enough and wise enough, கர்த்தருக்கு, to face the problem. God intervenes and says, சவுல் சொல்லுகிறான், என்னை பார்க்கல நீதானப்பா உத்தமன், you are more righteous than me, நான் இனி உன்னை பின்தொடர மாட்டேன் என்று விலகி போகிறான். ஆனால் பிசாசு என்னைக்கு திருந்துவான்? ஒரு நாளும் திருந்த மாட்டான். அல்லேலூயா. ஆமென். இங்கே யாரும் பிசாசா இல்லையே? ஆமென் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். பயந்து சொல்லாமல் இருக்கிறீங்க போல. அவன் வந்து இன்னைக்கு ராத்திரி பயம் காட்டிடுவான்ட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் ஆனால் விடலை. கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அவனுக்கு தாவீதை கொலை செய்ய என்ன வருகிறான். தூங்கி கொண்டிருக்கிறான். பாளையத்து நடுவே பக்கத்திலே தாவீது வருகிறான். அல்லேலூயா.
அவனுடைய சேவகன் சொல்ல, ஒரே குத்தாக நான் வேறு குத்தி விடுகிறேன். இல்லை, தேவன் அபிஷேகம் பண்ணினவன் மேல் கரத்தை போடாதே என்று சொல்லி ஈட்டியையும் செம்பு தண்ணீரையும் மட்டும் எடுத்துக்கொண்டு போய் தூரத்தில் நின்று அப்னேரை கூப்பிடுகிறான். கமாண்டர் இன் சீஃப், அப்னேரே, நீ ராஜாவு காக்க வேண்டியவர் அல்லவா, இது என்ன என்று பாரும் என்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இந்த முறை நேருக்கு நேர் சந்தித்த போது சவுல் தீர்மானம் பண்ணி கொண்டான், இனி இவனை பின்தொடரவே மாட்டேன். ஹல்லேலூயா. When David was wise and bold enough to face that problem, God brought an end to that problem. அந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. கொடுத்தவன் இப்படி வருகிறான்னு பின்வாசல் வழியா போயிடலாம், அதனால கடன் பிரச்சனை போயிடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் பார்க்க ஃபேஸ் பண்ண கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தாரும், ஞானத்தையும் தாரும், பொறுமை நிதானத்தை தாரும். Verse chapter 21 and verse 36, 36வது வசனம். இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடினாலே. The third attack on Paul was the wrath of the multitude. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உக்கிரமாய் கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கோபம், ஆத்திரம், உக்கிரம். கர்த்தருக்கு ரொம்ப இன்டென்ஸ் ஆயிட்டுனா அது உக்கிரம் பேர். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. பந்தி நடந்து கொண்டிருக்கிறது. எஸ்தரின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ராஜா மறுபடியும் கேட்கிறார். என் ஜனங்கள் அழியும் போது நான் எப்படி சமாதானமாய் இருப்பேன் என்று சொன்ன உடனே, இதை செய்தவன் யார் என்ற உடனே எஸ்தர் சொல்லுகிறார், இந்த ஆமானே. சொன்ன உடனே வேதம் சொல்லுகிற, ராஜா உக்கிரமாய் பந்தியை விட்டு எழும்பி. ஆமென். அந்த கோபத்தை யாராலும் அடக்க முடியவில்லை. ஆமான் கொலை செய்யப்படும் வரைக்கும் அந்த கோபம் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்கன்ட்ரோலபிள் ரேஜ், கட்டுக்கு அடங்க முடியாத ஆத்திரம், கோபம், உக்கிரம். பவுலை இந்த ஜனங்களின் உக்கிரம், அந்த கோபம், அல்லேலூயா, ஆமென், அவனுக்கு எதிராக அவர் அடித்தால் தடுத்திருக்கலாம், கண்ணுக்கு தெரியும். ஆனால் இந்த உக்கிரத்தை தடுக்க பவுலால் முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். Praise the Lord. Hallelujah. ஆமென். எஜமான் சொல்கிறார், நீர் போய் யோர்தான் நதியிலே 7 தடவை ஸ்நானம் பண்ண வேண்டுமாம் என்று நாகமானிடத்தில் சொன்ன உடனே his ego was punctured. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் யாரு, எனக்கு எப்படி மரியாதை வேண்டும் என்று அது பாதிக்கப்பட்ட போது மிகவும் ஆத்திரமடைந்து, எனக்கு கிடைத்தால் என்ன கிடைக்காவிட்டால் என்ன என்று நாகமான் உக்கிரத்தோடு திரும்பி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நல்ல வேளை ஆண்டவருடைய கிருபையினாலே அவனுடைய வேலைக்காரர்கள் அவனுக்கு புத்தி சொல்ல, அதற்கு கீழ்ப்படிய கர்த்தர் அவன் மேல் வைத்த நோக்கத்தின் நிமித்தம் ஒரு திருப்பம் உண்டாக வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. உக்கிரத்தினாலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அவே வித் ஹிம், இவனை அகற்றும். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, பிலாத்துவுக்கு முன்பு நியாயம் விசாரிக்கப்படும் போது ஜனக்கூட்டமும் அப்படித்தான் சொன்னது, இவனை அகற்றும், அகற்றும், சிலுவையில் அறையும் என்று இயேசுவை பார்த்து எப்படி யூத கும்பல், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர் ஜனங்களை எழுப்பிவிட்டு கத்தினார்களோ, அதை போலவே பவுலின் வாழ்க்கையிலும் ஒரு சூழ்நிலை ஜனங்களுடைய கோபத்திற்கு இலக்காக மாறினான். கோபத்தை, நமக்கு வரும் கோபத்தை நம்மால் அடக்க முடியும், வேண்டும். We must control our anger and we can control it. Amen. Ana, we can never control if we are target of an anger. கோபத்திற்கு லெக்காக நாம் மாறினால் அதை நம்மால் தடுக்கவே முடியாது. ஆனால் கோபமாக இருப்பதை தடுக்க நம்மால் முடியும். ஆமென், ஆமென். நெக்ஸ்ட் டைம் வரக்கூடாது, வந்தால் தடுத்து பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனால் அதை தடுக்க முடியவில்லை. பவுல் அப்படியே இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், யோசேப்பின் சகோதரர்கள் அவன் ஆகாரம் கொண்டு வருகிறான். ஜெனிசிஸ் 37 verses 4, 5 and 8. ஆனால் அவர்களோ அவனை கோபமாக மிகவும் காய்முகாரமாய் பார்க்கிறார்கள். அவனை குழியிலே தூக்கி போடுகிறார்கள்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். In Revelation chapter 12 verse 15 we see a dragon that wants to attack the woman bearing a child. ஆண் பிள்ளையை கருவைத்திருக்கிற இந்த ஸ்திரீயை தாக்கும்படி, ஆண் பிள்ளையை தாக்கும்படியாக வருகிறது, மேல் child. ஆனால் அந்த பிள்ளை பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு முடியவில்லை என்பதற்காக அந்த ஸ்திரீயை தாக்கும்படி போகிறது. In verse 15 வலுசர்ப்பமானது கோபம் கொண்டு தன் வாயை திறந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தையே அந்த ஸ்திரீயை அழிப்பதற்காக கொண்டு போனது. அதுதான் உக்கிரம் என்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் வலுசர்ப்பத்தின் கரத்திலிருந்து அந்த ஸ்திரீயை, இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்கினார், காப்பாற்றினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு இவ்வளவு தாக்குதல்கள், இந்த மும்முனை தாக்குதல் அவனுக்கு நேராக வருகிறது. இந்த சூழ்நிலையில் நடந்தது என்ன? What really happened in the midst of this three-prong attack on Paul, God's servant? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Verse 36 36 இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடினாலே போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதா இருந்தது. போர் சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியது ஆயிற்று. அல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அல்லேலூயா. praise God. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவ்வளவு கோபம், அவ்வளவு ஆத்திரம், அவ்வளவாக அவனை நெருக்கி கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் God provided protection by through the soldiers. அவனை நடக்க கூட விடாமல் அவனை தூக்கி கொண்டு போக கர்த்தர் சேவகரின் மனதை தட்டி எழுப்பினார். They did it because they were conscious of their duty. நம்முடைய கடமையை செய்ய வேண்டும், இவனை காப்பாற்ற வேண்டும், நமக்கு வேண்டியவரெல்லாம் செய்யலை, நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். இன்னும் உண்மை என்னென்றே தெரியவில்லை, விசாரிக்காமலே யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. ஆகவே இவனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை என்கிற உணர்வில் அவனை தூக்கி கொண்டு போகிறார். எப்படியோ கர்த்தர் அந்த நேரத்தில், போனால் யாருன்னு தெரியல, போகட்டும் என்று விடாமல் கர்த்தர் சேவகரை வைத்து சுமந்து கொண்டு போக கர்த்தர் வைக்கிறார். ஆமென். அறிமுகமான யாரும் நமக்கு ஆதரவில்லாத நேரத்தில் விரோதமாய் இருப்பவர்களை வைத்து ஆதரவை தரும் அற்புதமான கர்த்தர் நாம் சேவிக்கும் தேவன். ஹல்லேலூயா. ஆமென். Praise the Lord. Hallelujah. 2 Samuel 17:16-21 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Joshua chapter 2 and verse 4 வேவு பார்க்க அனுப்பினால், 2 பேரை அனுப்பினால் தேசத்துக்கு தெரிந்து விட்டது, அந்த 2 பேருடைய உயிருக்கு ஆபத்து. ஆனால் கர்த்தர் அந்த ஊரிலே இருந்த ராகாவை கொண்டு அந்த இருவரும் தப்பி பிழைக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்சலோமுக்கு எதிராக யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே தாவீது வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனை இன்று ராத்திரி கொலை செய்யும்படியாக ஒரு சதி யோசனை நடக்கிறது. அந்த நேரத்தில் ஆசாரியன் 2 பேரை அழைத்து, நீங்கள் இந்த செய்தியை தாவீதுக்கு சொல்லுங்கள் என்கிறான். 2 Samuel 17:16-21 இருவரும் போகிறார்கள். அது அப்சலோமின் ஆட்களுக்கு தெரிய வந்தது. இவர்கள் போய் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார்கள். போனால் அங்கே இருக்கிறாள் ஒரு கிணற்றுக்குள்ளே, தண்ணீர் இல்லாத கிணற்றுக்குள்ளே அவர்களை போட்டு ஒரு பாயை விரித்து ஒன்றும் தெரியாதபடி மறைத்து கொள்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இத்தனை தாக்குதலும் இருக்கும்போது உதவி செய்வதற்கு தெரிந்த எவரும் இல்லாவிட்டாலும் தெரியாத இடத்திலிருந்து கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடி போக வேறு இடம் இல்லை. கடைசியில் ஆகீஸ் அவருடைய நாட்டுக்கு, பக்கத்து நாட்டுக்கு ஓடி வருகிறான் தாவீது. ஆகீஸ் வந்து தாவீது வந்திருக்கிறான் என்று சொன்ன உடனே ஆகீஸ் சொல்கிறான், பிலிஸ்தீனை நம்ம ஊர் ஆளை கொன்றானே அவனா என்று கேட்கிறான். தாவீது இதை கேட்டோன்னே, ஓஹோ, நம்ம சீக்கிரம் அவர் புரிந்து விட்டது போல நம்மை உயிரோடு வைக்க மாட்டார் என்று தாவீது பயந்த போது கர்த்தர் அந்த ஆகீஸ் தாவீதுக்கு ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட கிரியை செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு தன்னுடைய ஜனத்தை எப்படி பாதுகாப்பது என்று நன்றாக தெரியும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். எத்தனையோ கட்டங்களிலே தாவீது அதை உணர்ந்திருக்கிறான். In Psalm 34:7 அவன் சொல்லுகிறான், கர்த்தாவே, உமக்கு சூழ்ந்தவர்களை, உமக்கு பயப்படுபவர்களை சுற்றி கர்த்தர் தேவ தூதர்களை பாளையம் இறங்கி விடுவிக்கிற கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலிசாவுக்கு காப்பாற்ற ஒருவரும் இல்லை.
தேவன் தம்முடைய சேனையை அனுப்பி பாதுகாத்தார். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. God will provide. அவன் கேட்கவில்லை, என்னை காப்பாற்றாண்டரே, என்னை காப்பாற்றும் என்று பவுல் கத்தினதாக தெரியவில்லை. அவன் அமைதியாக இருக்கிறார். கர்த்தர் அவனுக்காக கிரியை செய்கிறார். ஆமென். நாம் பேசினால் கர்த்தர் பேச மாட்டார். நாம் அமைதியாக இருந்தால் கர்த்தர் நமக்காக பேசுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 37வது வசனம். அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாதிபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? 39வது வசனத்தின் கடைசி. ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். உத்தரவு ஆன போது. ஆமென். ஹல்லேலூயா. பவுல் அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே, சந்தடியான சூழ்நிலையிலே, எல்லாம் குழப்பம், எல்லாம் அவனை டார்கெட் பண்ணி வருகிற அந்த நேரத்தில் 2 ரிக்வெஸ்ட் வைக்கிறான். ஒன்று, can I have a word with you, a personal, உம்மோடு ஒரு வார்த்தை பேசலாமா என்று. பேசி முடித்த பின்பு மறுபடியும் கேட்கிறான், நான் ஜனங்களோடு பேசலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொஞ்சம் அந்த யோசித்து பாருங்க. உண்மையில் அந்த அதிகாரி என்ன செஞ்சிருக்கு? இவன் யாருன்னே தெரியாது, இவர் யார் என்பதே தெரியாத நேரத்தில் கேட்கிறான், can I have a word with you. முதல் முறை, உம்மோடு நான் ஒரு வார்த்தை பேசலாம். என்ன சொல்லியிருப்போம்? வாயை மூடு, முதல்ல உயிருக்கே ஆபத்தாக இருக்கும், முதல்ல உள்ளே போவோம் என்று சொல்லி அவனை பேச விட்டு இருக்கவே மாட்டார்கள். அவனை அமைதலாக்கி உள்ளே போய் அங்கே போய் கோட்டைக்குள் போன பிறகு பார்க்கலாம் என்று அவனை மூச்சு பேச்சு இல்லாமல் அடக்க வைத்திருப்பார்கள், அடக்கி இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கேட்ட உடனே இன்ஸ்டன்ட் பெர்மிஷன், உடனே அனுமதி கிடைக்க. அது கர்த்தர் செய்த செயல். கர்த்தர் அவ்வளவு சந்தடி, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு நெருக்கத்து நிலையில் எந்த ஒரு அதிகாரியும் அவனை பேச வைக்கவே மாட்டான். No official will allow him to speak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். If this happen, this must be the hand of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இவனை அகற்றும், இவனை அகற்றும் என்று எல்லாரும் கத்தி கொண்டிருக்கும் போது இந்த சந்தடியில பவுல் கேட்கிறான், இந்த சந்தடியை ஏற்படுத்துகிற ஜனங்களோடு ஐ வாண்ட் டு ஸ்பீக். என்ன சொல்லுவான்? உனக்கு பைத்தியம் எங்கேயும் பிடிச்சிட்டாப்பா, எல்லாரும் சேர்ந்து உன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது how dare you want to speak? Who do you think they will listen to you? அவர்கள் சொல்வதை கேட்பார்களா? அவர்கள் பைத்தியக்காரன் மாதிரி பேசாதே என்று அவனை மிரட்டி அடக்கி இருக்க வேண்டும். பட் இன்ஸ்டன்ட் பெர்மிஷன், மறுபடியும் உடனடி உத்தரவு கிடைத்தது. தட் இஸ் த ஹேண்ட் ஆஃப் காட். ஆண்டவரே, இதில் பதிலே வராது, இதில் பெர்மிஷனே வராது, இது சாங்ஷனே ஆகாது, இது அப்ரூவே ஆகாது, அதற்கு வழியே இல்லை என்று நினைக்கும் போது நாம் தேவ திட்டத்தில் இருந்தால் God will bring in instant permission, instant sanction, and oh God, hallelujah, உடனடி உத்தரவு வர செய்கிற ஒரு கர்த்தர் நாம் சேவிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா. முதலாவது பெர்மிஷன் கிடைத்த உடனே, எஸ், do you know Greek? ஹலே, நான் புரியணும்னா எனக்கு இவங்க பேசுகிற பாஷை கொஞ்சம் தான் புரியும், ஆனால் என்னுடைய பாஷை கிரேக்க பாஷை. நீ அதில் பேசுவாயா? Paul was a scholar, well versed. ஹல்லேலூயா. ஆமென். அவன் அப்படிப்பட்ட உடனே கிரீக்கு சுவிட்ச் பண்ணுறான், கர்த்தருக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணுகிறான், கிரேக்க பாஷையிலே பேசுகிறான். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவன் பேசினதினாலே there was room for clear misunderstanding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ ஒரு எகிப்தியன் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த மனிதன், பவுல் கிரேக்க மொழியிலே இல்லை, நான் சிசிலி பட்டணத்தை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. ஆமென். முக்கியமான கீர்த்தி பெற்ற பட்டணத்தை சேர்ந்தவன் என்று பவுல் சொல்கிறார். அந்த பட்டணத்திலிருந்து, அந்த பட்டணத்திலே படித்தவர்கள் அதிகம் உண்டு. பிஸ்னஸ் பீப்புள், லீடிங் பிஸ்னஸ் பீப்புள் ஆர் வேர் ஃப்ரம் தட் சிட்டி, வேர் ஃப்ரம் தட் ஸ்மால் ஐலண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமன்ஸ் நியூ திஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கிடைத்த கொஞ்ச நேரத்தில் கர்த்தர் பவுலுக்கு ஞானத்தை கொடுத்து, ஆமென், நான் ரோமன் அல்ல, நான் யூதன் என்று சொல்லி உண்மையை விளக்க, புரிய வைக்க கர்த்தர் கிருபை செய்தார்.
கர்த்தருடைய பிள்ளையே விளக்க சொல்ல நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு டைமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என் வார்த்தைக்கு எடுபடவில்லை என்று நினைத்து மனம் புழுங்கி கொண்டிருந்தால் God can create small, hallelujah, amen, விண்டோ, ஒரு சின்ன கதவை கர்த்தர் திறப்பார். அந்த கொஞ்ச நேரத்திற்குள்ளே கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவரை நான் ஞானத்தோடும் தேவ கிருபையோடும் அதை கிளியர் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போமாக. God can create windows to bring in relief and solution. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா, ஆமென். சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா, ஆமென். எத்தனை சன்பல்லாத்து தொபியா வந்தாலும், எத்தனை பேர் ரிட் பெட்டிஷன் போட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கினாலும், in Ezra chapter 7:13 7:13 God brought in a window for Ezra. எஸ்ராவுக்காக ஆண்டவர் ஹல்லேலூயா, ஆமென், ஒரு நேரத்தை உண்டாக்கி உண்மையை விளக்க வைத்து தடைபட்ட வேலை முடிய கர்த்தர் கிருபையின் அற்புதத்தை செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அனுமதி கிடைக்க செய்தார். இந்த அனுமதி கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு தாக்கம், நீர் எங்கே இருக்கிறீர் ஆண்டவரே என்றால் இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் பதில் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் அமைதியாக கர்த்தருடைய பிள்ளைக்காக தேவன் கிரியை செய்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Verse 40 40வது வசனம். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று மிகுந்த ஜனங்களை பார்த்து மிகுந்த அமைதி கையமர்த்தினான். ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான், கை தட்டினான்ல, அமைதலா இருங்க, அமைதலா இருங்க என்று கை அமர்த்தினான், கை அசைத்தான். He motioned with his hand. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த நேரத்தில் என்ன உண்டாயிற்றாம்? மிகுந்த அமைதல் இல்ல, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. If this would have happened, because that captain, அந்த தலைவன் இப்படி ஒரு அமைதி ஒரு காரியத்தை செய்து எல்லாரும் அமைதியானார்கள் என்றால் அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து ஆகணும். ஆனால் இவனை கொல்லதான் இவ்வளோ எல்லா சத்தமும் வருது. இவனை அழிப்பதற்குத்தான் எல்லாரும் விரோதமாக இருக்கிறார்கள். வார்த்தை ஒன்றும் பேசாமல் செய்கையினாலே பவுல் கை அசைக்கிறான், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். That is the work of God. That is the work of God. Hallelujah. Paul was counted as a culprit. இந்த நாள் விடக்கூட சான்ஸ் கிடைத்து இதோடு அவனை கொண்டு விட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் இந்த வார்த்தை மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்கிற வார்த்தை இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். புயல் அடிக்கிறது, இயேசுவை எழுப்புகிறார்கள். போதகரே, உமக்கு கவலை இல்லையா என்று அவரை எழுப்புகிறார்கள். மார்க் சாப்டர் 4:39 அவர் எழும்பி நின்று be still, இறையாதே, அமைதலாயிரு என்று காற்றும் கடலுக்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. அவருக்காவது அதிகாரம் இருந்தது. இயேசு காற்றும் கடலுக்கும் கட்டளையிட he had the authority. இவர் யார்? அதிகாரம் சட்டம் போடுகிறார் என்று சொல்லும் அளவுக்கு he had authority. Creation obeyed the creator. Amen. இங்கே பவுலுக்கு அதிகாரம் இல்லை. Paul did not have any authority. Even moral right. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் கைதி, அனைவரும் இவனுக்கு எதிராக இருக்கிற அப்படிப்பட்ட நேரத்தில் அதிகாரம் இல்லாதவன், ஒன்றும் இல்லாதவன் கை அசைக்க அத்தனை பேரும் மிகுந்த அமைதலாக இருந்தார்கள் என்றால் that is the marvelous work of Almighty God whom Paul was serving. Paul was representing. பவுல் எந்த ஆண்டவருடைய பிரதிநிதியாக அங்கு நிற்கிறானோ இந்த தேவன். அல்லேலூயா. பவுல் எத்தனை கூச்சல் போட்டாலும் அடங்காத கூட்டம், எத்தனை பேர் சத்தம் போட்டாலும் மைக் வச்சு கத்தினாலும் அடங்காத கூட்டம் கை அசைக்கும் போது அமைதலானது என்றால் ஒருவேளை அந்த விரலுக்கு பின்னால் கர்த்தருடைய கை அசைவதை பார்த்தார்களோ என்னவோ எனக்கு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக கிரியை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறேன். அதிகாரத்தினால் செய்ய முடியாது, சட்டத்தினால் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் ஒரு கிருபையினால், கர்த்தர் தன்னுடைய பிள்ளையின் செயலுக்கு, ஒரு சின்ன கை அசைவுக்கு என் தேவன் மிக மிக பெரிய பதிலை கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். Do you know why God did it? கர்த்தர் ஏன் இதை செய்தார் தெரியுமா? ஹல்லேலூயா. அது அமைதலான உடனே
Paul wanted to explain his case to the people. அங்க இருக்கும் ஜனங்களுக்கு தான் என்ன செய்த தன் வாழ்க்கையின் சாட்சியை Paul wanted to take time to share his testimony, how God changed his life, how he is in a mission commanded by God. இதை சொல்ல அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு அது தெரியும். ஆமென். ஓடி போக நினைத்தால் பாதையும் அடைத்து விடுவார். கர்த்தருக்காக நின்று எதிர்கொள்ள நினைத்தால் எதை செய்ய விரும்புகிறோமோ அதற்கு தேவையான வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது கர்த்தருடைய வேலை. God quietened the mob because he wanted to facilitate Paul's desire to share the conversion story. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. நாம் நினைப்போம், ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையும் அமைதலாக ஆக்கிருங்க, அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன் என்று நாம் நினைப்போம். கர்த்தர் அமைதலாக்க மாட்டார், நாமும் ஒன்றும் செய்ய போவதில்லை. விசுவாசத்தினால் கர்த்தருக்காக கிரியை செய்ய துணிந்து நிற்க நாம் நிற்கும்போது கர்த்தர் அமைதலாக்குவார், இறையாது இருக்க செய்வார், அற்புதமானது செய்வார். கரங்களை உயர்த்தி இந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்த கேட்கிறேன். அல்லேலூயா. God will facilitate the child of God to carry out their desire. அவருடைய விருப்பத்தை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்ற கர்த்தர் வசதி செய்து வழி அமைத்து கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த மூன்று நிலையிலும் மூன்று தாக்குதல்கள் இருந்தது. கர்த்தர் மூன்று அற்புதங்களை செய்கிறார். protection, instant sanction and quieten the mob. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. எத்தனை ஆயுதத்தை சத்துரு பயன்படுத்துகிறானோ அத்தனை ஆயுதத்திற்கும் என் ஆண்டவரிடத்திலே கவுண்டர் வெப்பன் உண்டு. அதை முறியடிக்க என் ஆண்டவரிடத்திலே வல்லமையான செயல்கள் உண்டு. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இதிலிருந்து நமக்கு கற்றுத்தர முக்கியமான காரியம் 21:39. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று இவன் கேட்கிறான். a desire to face the problem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். I want to speak. Paul, they are not ready to listen to you, but he thinks, no, I want to speak to them. நான் அவர்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தாவே, ஆண்டவரே, பிரச்சனைக்கு விலகி ஓட அல்ல, உம்முடைய கிருபையினாலும் நீர் தரும் விசுவாசத்தினாலும் அதை எதிர்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. ஆமென். 46 வசனத்திலே உத்தரவான போது பவுல் படிகளின் மேல், Paul stood on the stairs. இவ்வளவு நேரம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமென். He was being carried on the, அவரும் கட்டளை போட்டு பார்க்குறாரு, அமைதியாயிருங்க, ஜனங்களை தடை பண்ண விடலை, படியிலையும் ஏறி வர்றாங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. உத்தரவு கிடைச்ச உடனே எஸ் யூ கேன் என்று சொன்ன உடனே பவுல் கீழே இறங்கிட்டார். இனிமேல் தூக்காதீங்கப்பா, நான் கீழே நிற்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. He be normal. When God creates an opportunity, don't act supernatural. Be normal. Everybody is standing, you also stand. எல்லாரும் நிற்கிறார்கள், பவுலும் நின்றான். தோளில் நல்லா பிடிச்சுக்கோங்கப்பா, நான் பேசினா எல்லாருக்கும் அப்போ தான் கேட்கும் என்று மேலே இருந்து பேசலை. பவுல் படிகளில் நின்று. ஹல்லேலூயா. தரையில் விழுந்து கண்ணு தெரியாமல் கிடக்கிறான் பவுல். ஆண்டவரே, வாட் மஸ்ட் ஐ டூ என்று கேட்கிறான். கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னார்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணு சொன்னாரா? அரைஸ். விழுந்து இல்லை, விழுந்தால் செய்ய வேண்டிய முதல் வேலை எழும்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பி நார்மல். யார் விழுந்தாலும் எழும்ப தான் பார்ப்பாங்க. டூ தட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. when God creates a small window for relief, don't act supernatural. be normal. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 21:40 கடைசி பகுதி. அல்ல, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். ஆமென். இவற்றை பேசும்போது கிரீக்கு, உள்ள முன்னாலே இருக்கிற அத்தனை பேர் ஹீப்ரு, அவர்கள் இஸ்ரேலைட்ஸ். அவர்களிடத்திலும் வேண்டுமென்றாலும் இவன் ஹீப்ருவில் பேசலாம், அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் பேச விரும்பவில்லை. He wanted to make them clearly understand, and he knew if he can speak in their mother tongue,
they will clearly understand his case. Hallelujah. Amen. Praise the Lord. Hallelujah. Amen. He wanted to be as simple as possible. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை விட்டு அடுக்குமொழி எல்லாம் போட்டு பேசி அர்த்தமே புரியமாக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அவனை பொறுத்த அளவில் தாய் வழக்கு மொழியில், அவர்கள் பேசும் தாய் மொழியில் அவர்களோடு பேசி அவர்களை புரிய வைப்பதற்காக, தன்னை புரிய வைக்க அல்ல, தன் வாழ்க்கையிலே தேவன் செய்திருக்கும் கர்த்தருடைய செயல்களை புரிய வைப்பதற்காக he wanted to be simple. Hallelujah. And do his best. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த மொழியிலும் அவனுக்கு பேச தெரியும், வல்லமையாக பேசுவான். ஆனால் இவர்களை புரிய வைப்பதற்காக என்னால் முடிந்த சிறந்ததை செய்வேன் என்று கர்த்தாவே நீர் எங்களுக்காக கிரியை செய்யும் போது நாங்கள் செய்யக்கூடியதை சிறந்த முறையில், சரியான முறையில் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமாக. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. சரீர தாக்குதலை சத்துரு கொண்டு வரும்போது கர்த்தர் ஒருவேளை தடுத்து முறித்து சுகமாக்கி விடுதலை தந்து அற்புதமாக்கி இருப்பார். கண்ணுக்கு தெரியும் பிரச்சனைகளை சத்துரு உருவாக்கும் போது தேவன் அதை தகர்த்து விடுதலை செய்திருப்பார். ஆனால் சத்துரு சும்மா இருப்பதில்லை. இமோஷனலாக நம்மை தாக்குவான், மென்டலாக நம்மை தாக்குவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உணர்வு பூர்வமாக நம்மை தாக்குவான். There will be uncontrollable confusion all around, even within. ஆண்டவரே, தேவையில்லாத கட்டுக்கதைகளை சொல்லி, யாரோ செய்ததை நாங்கள் செய்ததாக சொல்லி வீணாக விமர்சனம் செய்யப்படும் situations where we are totally and unlawfully misunderstood. கர்த்தாவே, இவை எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தாவே பவுலை போல ஞானத்தோடு செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ரோமன் என்று சொல்லி தப்பிச்சல்ல அல்ல, ஆண்டவருடைய கிருபையினால் கர்த்தர் அதற்கு தீர்வை கொடுக்க ஒரு தைரியத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை உக்கிரமாக எல்லாரும் அகற்றம் என்று சொல்லும் வேளையிலும் எங்களுக்காக பாதுகாப்பை கொடுக்க போர்ச்சேவகரை வைத்தே தர வல்லமையுள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா.